அண்ணா, திருச்சியில ஒரு மீண்டும் மாநாடு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருச்சியில் மாநாடு நடந்ததுன்னா திமுகவுடைய வெற்றின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்துனாங்க, ரைட்டுங்களா? அப்போ ஒரு உறுதிமொழி சொன்னாங்க ஸ்டாலின் சார், அதை நிறைவேற்றிருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு உறுதிமொழி சொல்ல போறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்கள் தலைவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு சகோதரிகள் அனைவரும் அவருடைய வருகைக்காக மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ 2-3 மாநாடு, இளைஞரணி மாநாடெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் பார்த்தினார்ல, துணை முதல்வர். இளைஞரணி திமுகவில் தான் இருக்குது. கடந்த வாரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கனவுகள் மெய்ப்படும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி 2030க்குள்ள மாநிலத்தின் வளர்ச்சி தொலைநோக்கு பார்வையோட 14 திட்டத்தை, புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறப்பான திட்டம். மகளிர் மேம்பாட்டுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணம். தாவேகாவுடைய அரசியல் வியூகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வியூகமே கிடையாது. அத்தனும் பூத்துல நிற்க மாட்டான். நாலு தேர்தல் வந்தா பூத்துல அவன் நிற்க மாட்டான். ஏண்டான்னா ஒரு ஒன்றியத்துக்கு எத்தனை கிராமம், எத்தனை ஆம்புலேட் வில்லேஜ், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நேராக ஓட்டு கேட்கணும் போய் அவன் காசுல விஷயம் தான் அடிப்பான். 2021 திருச்சியில நடந்த திமுக மாநில மாநாடு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. அதுல மு க ஸ்டாலின் கொடுத்த ஒரு உறுதிமொழி, இரட்டை இலக்கு பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலே இரட்டை இலக்கு கொண்ட பொருளாதார மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். இந்த உறுதியை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி எங்கேயோ பின்தங்கி கடல்ல மூழ்கி இருந்ததை நிலைநாட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விருப்பமா வாழ அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார் முதல்வர். ஓகே, 2026 தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் இடையே நடக்கிற போர், இது முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மை தானே. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் இங்க போட்டி. இங்க அண்ணா திமுகவுக்கோ விஜய் கட்சிக்கோ இங்க போட்டி கிடையாது. அவன் சொல்றது தான், பிஜேபிக்காரன் சொல்றது தான் இங்க இருக்கிற எடுபடிங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்துட்டு இருக்கிறாங்க. கரூருக்கே வந்த தீய சக்தி தான் விஜய். என்னாச்சு வந்த அன்னைக்கு? எத்தனை பேர் இறந்தாங்க? இதெல்லாம் தேவையா? புரியுது. அவர் ஆனா இன்னும் அதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி நான் கிடையாது? தீய சக்தி டிஎம்கே தீய சக்தி சொன்னது அவரு. இவர் தீய சக்தி. கரூருக்குள்ள வந்தோடனே தீய சக்தி வருது. அத்தனை பேர் சேர்த்தாக்கா தீய சக்தி உள்ள விடங்காடுத்த கரூருக்குள்ள வரங்காடுத்த அந்த மாதிரி அசம்பவம் நடந்தது. மற்றபடி எதுவும் கிடையாது. உரிமை தொகை 2000 கொடுத்துருக்காருங்க. கொடுப்பாரு, ஜெயிச்ச வரவு உரிமை தொகை 2000 ரூபா கொடுத்துருவா. வரவங்களுக்கு பூரா கொடுப்பாங்க. எந்த வகையில முன்னேற்றத்தை திமுக கொடுக்குது? தன்னம்பிக்கை எல்லா வகையிலுமே கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாதுகாப்பும் அதிகமா இருக்குது. மகளிர் அணிகளுக்கு பாதுகாப்பு அதிகம். தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுகா பெரிப்பட்டி பஞ்சாயத்து சிக்கலூர் கிளைகளின் சார்பாக சோதனை வேதனைகளை நெஞ்சில் சுமர்ந்து கொண்டு பச்சை துறைகளை பசுமலை பருகி தோல்வி கண்டு தோழாமல் வெற்றி கண்டு பிரமதம் கொள்ளாத என்றென்று ஓய்வென்றி தோய்வென்றி கடமையாற்றி அன்பிலே விதித்து அறிவிலே செடிமளித்து பாம்போல் கொடி பறந்து பாலும் போல் காய்க்காய்த்து இந்த இந்தியாவில் முத்து போல் ஊசி தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறந்து விளங்கிட்டு இருக்கோம். தொழில்நுட்பத்துலேயும் அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாமே இப்போது உங்கள் கனவை சொல்லுங்கள் 2030லேயே நம்ம என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அது என்ன செயல்படுத்தியிருக்கோம், 2030க்குள்ளே என்ன செயல்படுத்துவோன்றது எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான சாத்தியம் உண்டு. 2026 தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டுக்கு அணிக்கும் இடையே நடக்கிற போர் தான் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத சார்பின்மையுடைய நாடு தமிழ்நாடு கிடையாது. ஸோ அதனால் இது மத சார்பின்மை அற்ற நாடுன்றதை தமிழ்நாட்டை உருவாக்கணும். டெல்லி வந்தால் அதை நம்ம மேலே மத சார்பை, ஜாதி, அந்த இது எல்லாத்தையுமே நம்ம மேலே கொண்டு வருவாங்க. அது இல்லாத தமிழ்நாடா? திராவிடம் பொறுத்த வரைக்கும் சமூக நீதி, சமத்துவம், இதை பற்றி தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சமீபத்தில் பீகார் முதலமைச்சர் பதவி விலக சொல்லிட்டு பாஜகலேருந்து ஒரு முதலமைச்சரை போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் எடப்பாடியை டம்மியாக வச்சுட்டு என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக நிர்மலா சீதாராமன் இருப்பாங்களா? எடப்பாடியே டம்மி தான். இது அந்த கட்சியும் டம்மியாக தான் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அது யார் வந்தா என்ன, வரலன்னா என்ன? அவரு மனைவியா ஒரு சமாசாரம் பண்ணி கொண்டு போகலன்னா எப்படி அரசியல் கழகத்தை தனியாக நடத்தி வழி நடத்தி போவார்? என்னுடைய கோரிக்கை அதுதான். ஒரு குடும்பத்தையே உன்னால கண்ட்ரோல் பண்ணி கொண்டாட முடியல, கட்சியை எப்படி கொண்டு போவீங்க? இவ்வளோ பெரிய இளைஞர்களை தவறான வழியில தானே நீங்க வழி நடத்துவீங்க. அது மட்டும் இல்லை, அந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறது என்னன்னா,
திமுக தலைவர்களை இதுவே ஒரு மீடியா கிடைச்சிட்டு தப்பா பேசுறாங்க. அது வன்மையாக அந்த மாநாட்டு வாழையால் நான் கண்டிக்கிறேன். தலைவரை வாடா போடாங்கிறது, எங்க உதயநிதி அண்ணனை வாடா போடாங்கிறது, இது நாவடக்கம் தேவை. ஒருமையில் பேசுறாங்க. அவன் இவன் சின்ன பிள்ளைங்க முன்னாடி அவன் என்ன ஆளா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. விஜய் அவர் வீட்டில் வாசலில் இருந்து வெளியில் வந்தால் மு.க. ஸ்டாலினுக்கு ராயல் சல்யூட் அடிக்கணும். காரணம் என்னன்னு சொல்லிட்டா, அவர் வீட்டு வாசல் ரோடு போட்டது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ரோடு போட்டார். சென்னையில் அவர் எந்த பாலத்தில் பயணித்தாலும் அது திமுகவின் பாலமாக தான் இருக்கும். இதை அவர் உணர வேண்டும். அவர் கட்சியிலே தமிழகம் வருது. அந்த தமிழகம் யார் கொண்டாந்தால்? திமுக. திருச்சி மாநாடுன்னு வந்து ஒரு திருப்பத்தின் திருப்பு முனையாக அமையும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அடிமையா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அவர் கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது அமித்ஷா அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அதுதான். ஏன்னா எடப்பாடிக்கு தனியா ஒரு சுயநலமான புத்தி கிடையாது. அமித்ஷா மோடி என்ன சொல்றாங்களோ அதான் தமிழ்நாட்டில் அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே, 2027 தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி அடைவீங்களா? 100% வெற்றி அடைவோம். 230 தொகுதியும் வெல்லுவோம். 230 தொகுதியும் வெல்லுவோம். இளைஞர்கள் அதிகமா தாவேக்காக்கு போறதா ஒரு செய்தி வருது. அதான் சும்மா கதை. மாலையில வந்து பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் இங்க வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமது முதலமைச்சர் வந்து பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாடு உலக தரத்தில் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதிலும் முதலிடத்தில் நம்பர் 1ஆக இருக்கிறது. நம்ம முதலமைச்சரை பார்த்து மற்ற அமைச்சர்களும் எல்லா மாநிலத்திலும் முன்னேற வேண்டும் என்று பாடுபட்டுக்கிறார். அதற்கு முன்னுரிமையாக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார். பொருளாதாரம் மட்டுமல்ல, வணிகத்திலும் அனைத்திலும், வியாபாரத்திலும் ஆகட்டும், கல்வியில் சிறந்த நாடாக நம் தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதே போல மகளிருக்கான உரிமை திட்டங்கள், இது போன்ற உரிமை திட்டங்கள் எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு நாடும் இதுவரை தந்ததில்லை. நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். மகளிர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலும் மட்டுமல்ல, கல்வியிலும் அனைத்திலும் நமது தமிழ்நாடு முதலிடமாக உள்ளது. தாவேக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் சும்மா டம்மி. அவன் திரும்ப அடிக்க போயிடுவான். அவன் திரும்ப போவான். பெண்களுக்கு பாதுகாப்பே வந்து தாவேக்கால கிடையாது. திமுக செம்மையான பாதுகாப்பு. எங்களுக்குன்னா குறை. எங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க, எங்க அக்கா நல்லா இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, எங்க அக்கா பொண்ணுங்க நல்லா இருக்கிறாங்க. என்ன குறை அவங்களுக்கு? இப்பவே வந்து பிரம்மாண்டமான திட்டங்கள் தளபதி அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நான் முதல்வன் திட்டம், நீங்க கல்லூரி மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் இலவசமாக பேருந்து பயணம். அது மட்டும் இல்லாம கூலி வேலை செய்கிற ஒரு சாதாரண கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு இலவசமாக காலை சுற்றுண்டி போடப்படுது. இதற்கு மேல் என்ன வேணும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பணியை பார்த்து உலக நாடு வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல திமுகவுடைய அறிக்கையவே அப்படியே மாத்தி வேற பேரை வச்சு மற்ற கட்சிகள் பயன்படுத்துறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தெளிவா இருக்காங்க. மக்கள் மிகவும் தெளிவா இருக்காங்க. இப்ப தலைவர் 5000 ரூபாய் போட்டிருக்காரு. 2000 ரூபாயும் கோடை வெயிலுக்கும் 3000 ரூபாய் வந்து உரிமை தொகைக்கும் போட்டிருக்காரு. இந்த அறிவு சிந்தனை யாருக்குமே வராம அவரு காலை 2:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரேஷன் கார்டுக்கும் பணத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் வியந்து பார்த்தாங்க, புல்லரிச்சிருச்சு. அது இன்னொன்னு சொல்ல போனா எடப்பாடி மிரண்டு போயிட்டாரு, அமித்ஷா வாய் கட்டிட்டாரு, மோடி மௌனமா இருக்காரு. இல்ல இப்ப கூட நீங்க சொல்லிருப்பீங்க, அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்ப வரைக்கும் வந்து திராவிட திமுகவை ஒழிச்சுன்னு சொல்லியிருக்காரா? இந்த 5000 ரூபாய்க்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடி சொன்னாரா? ஏதோ ஒரு 25 நாளைக்கு முன்னாடி பேசினாரு, இப்ப ஏதோ பேசுறாரா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டி பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல வந்து அவங்க இந்த கருத்து கூட பேச முடியறது இல்லை. ஏன்னா மக்கள் திமுக பக்கம் பலமா இருக்காங்க. திமுக ஏன் ஆட்சி அமைக்கிறோம்னா, எங்களுக்கு வந்து அதில் பெண்களுக்காக நல்ல சலுகை இருந்தது. பஸ்ஸு ஃப்ரீ போட்டார், இல்லாத தேவைகள் பணமெல்லாம் கொடுத்தாரு. ஐயா வந்து கலைஞர் எங்களுக்காக தேவைகள் எல்லாம் நல்லா செஞ்சார். அப்புறம் மறுபடி பணம் வந்து இல்லாததுக்கு இடையில 3000 5000 எந்த விஜய் வந்தாலும் யாரும் இல்லை. ஐயா தான் எங்களுக்கு, கலைஞர் ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே தேவை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை தான் ஆகாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூடிய அத்தனை கட்சிகளையும் விலகணும் நினைக்கிது மொத்தமாக.
அதாவது இந்தியா ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் மாதிரி ஒரே கட்சி தான் இந்தியாவில் இருக்கணும்னு நினைக்குது. ஓகே, அதனால அது ஆகாத தலைவர் இருக்கிறார். ரைட். 26 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கும்? அதிமுக 26க்கு அப்புறம் ஒன்றுமெல்லாம் போயிடும். இப்போ ஏடிஎம்கே இருக்குது எல்லாமே ஏதாச்சும் காண போயிடும். பாட்டாளி மக்கள் கட்சி காண போயிடும், ஏடிஎம்கே காண போயிடும். இப்போவே நிறைய கட்சிகள் வெளியே வர முடியாமல் இருக்காங்க. புதிய தமிழ் கட்சியே காண எங்கே இருக்குன்னு தெரியல. தேர்தல் அறிக்கைங்கிற பேரில் திமுகவோட திட்டங்களை பேரை மாற்றி சிலர் அறிவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. திமுக தான் தமிழ்நாட்டுடைய வழிகாட்டி, இந்தியாவுக்கே வழிகாட்டி சொல்ல போனால். அதனால் திமுகவுடைய தேர்தலுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அதை போட்டி போட்டு ஒன்றுக்கு இடம் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அடிமையாக இருக்காரு. அவர் கட்சி பேர் அண்ணா திமுக இல்லை, அமித்ஷா திமுகன்னு சொல்கிறாங்க. அண்ணா திமுக கட்சி பாஜகவோட கிளையாக செயல்பட்டு வருதா இல்லை முழு சங்கியாக மாறிட்டா? முழு சங்கியாக மாறிட்டாங்க. ஏன்? அவங்க பிஜேபியோட ஒன்றைக்கு தப்புக்கு பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாங்க முழுசு. ஓகே, 2026 தேர்தலில் யார் பிரம்மாண்டமாக வெற்றி அடைவாங்க, யார் படுதோலி அடைவாங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக இருக்குது. 234 தொகுதி வெற்றி வரும். இளைஞர்கள் தாவேகா பக்கம் அதாவது 1 லட்சம் பேர் வந்து அங்கே இருக்காங்களாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சின்ன சின்ன பசங்க, வாக்குரிமை இல்லாத பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஓட்டைடியே இல்லை, வாக்குரிமை இல்லாத பசங்க தான் அங்கே இருக்காங்க. ஓட்டு இல்லாதவங்க தான் அதிகமாக இருக்கிறான். திமுக இளைஞர் அணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கு. எல்லாத்துக்கும் ஓட்டு ஐடி இருக்குது. இங்கே 18 வயசுக்கு மேலே இருக்கிறத சேர்த்துறோம். இளைஞர் அதிகமாக தாவேக்காவில் இணையறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க இணையில அவங்க சினிமாக்காரங்கள பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர் மேல உள்ள ஒரு மரியாதையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. தாவேக்கா தலைவர் தன்னுடைய மனைவி சொன்னதை ஒர்த்தே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவரே ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்த்து கிடையாது. பெண்களை மதிக்காததை எப்படி நம்ம அதை அவரை மதிக்க முடியும்? அவரே ஒர்த்து கிடையாது தான். ஓகே, கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனவு மெய்ப்படும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். 2030க்குள்ள மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையோட 14 புதிய சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே சாத்தியமாகும். அதனால தான் அவர் எப்போவுமே ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டு கால திட்டங்களை வகுத்து அதுக்கான செயல்முறையை நடைபடுத்திட்டு வராரு. அதுலேயும் சக்ஸஸ் ஆகிட்டா இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த 2026 தேர்தலையும் அதே மாதிரி சக்ஸஸ் பண்ணுவார்.